கேரளா வர்க்காலால இருந்து 45 கிலோமீட்டர்ஸ்ல லொக்கேட்டா இருக்கு இந்த ஜட்டாயு எர்த் சென்டர்னு சொல்லக்கூடிய ராமாயண கதைகள்ல வர இந்த பிளேஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணிக்கோ. இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் ஒரு குட்டி மலை மேல தான் இருக்கு. கீழே இருந்து இந்த மலை மேல பை வாக் போறீங்க அப்படின்னா 325 ருபீஸ் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்க. இதே நீங்க இந்த மலை மேல ரோப் கார்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 25 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. சோ நாங்க ரோப் கார்ல தான் போனோம். லைஃப்ல இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரோப் கார்ல போறேன். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மேல போய் பார்த்தோம் அப்படின்னா ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய கழுகு சிற்பம் தான் பெருசா வச்சிருக்காங்க. ராமாயணத்துல ராவணன் சீதையை கடத்திட்டு போறப்ப இந்த கழுகு தான் ராவணன் கிட்ட சண்டை போட்டு அடிபட்டு இங்க கீழே விழுந்தது. இது மட்டும் இல்லாம ராமன் சீதையை தேடி வரும்போது இந்த கழுகு தான் ராவணன் எந்த பக்கம் சீதையை கடத்தி சென்றான்னு வழி சொல்லி இறந்து போச்சு. அந்த கழுகு இறந்து போன நினைவா தான் இந்த இடத்துல 2017 இந்த ஜட்டாயு சென்டர் 100 கோடி செலவுல ஓபன் பண்ணிருக்காங்க. இங்கேயே ராமர் டெம்பிள் இருக்கு. ராமர் சீதையை தேடி வந்தப்ப அந்த கால் தடமும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க கேரளால இருக்க வர்க்காலா இல்லனா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் போறீங்க அப்படின்னா இந்த ஜட்டாயு எர்த் சென்டரை மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துக்கு ஜாலியாக டூர் போகிறாங்கன்னா உங்களுக்கு விருப்பமே இல்லைனா கூட அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த வாய்ப்பு பலருக்கு கிடைக்கிறது இல்லை.